ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுபாஷ் கேலரி. இப்போ இந்த எண்ணெயை பார்த்தாலே தெரியும், நம்ம நார்மலாக ரேஷன் கடையில் வாங்குகிற பாமாலின் சமையல் எண்ணெய். இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஒரு சிலருக்கு சேர்ந்துக்குது, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாந்தி, மயக்கம், பித்தம் இந்த மாதிரியெல்லாம் கூட வருது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கை கால் வலி, குடைச்சல், எரிச்சல் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் கூட வருது. நம்ம இந்த எண்ணெயில் அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் வராத அளவுக்கு இந்த எண்ணெயை எப்படி சரியான முறையில் சுத்திகரித்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியை நல்லா தப்பையாக வர அளவுக்கு நல்லா அமுக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய அளவு தப்பையாக வர அளவுக்கு நல்லா அமுக்கி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சமாக எடுத்து நடுவில் வச்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூனில் இருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ தூள் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா வெளியே வராத அளவுக்கு நல்லாவே உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 லிட்டர் எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் லைட் எல்லோ கலரில் இருக்குது. கொஞ்சம் சூடான உடனே நார்மலான எண்ணெய் கலருக்கு வரட்டும். இப்போ நார்மல் எண்ணெய் கலருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த புளி உருண்டையை இதில் போடலாம். போட்டு ஒரு 7 நிமிஷத்தில் இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சு கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா புளி நல்லா கரிஞ்சு இந்த கலருக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த புளி உருண்டையை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு அப்பளம் இதில் பொரித்து காட்டுறேன் பாருங்கள். அப்பளம் பார்த்திங்கன்னா எந்தவித கலர் மாற்றமும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி இப்போ பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த எண்ணெயில் இப்போ எந்தவித பித்தத்தன்மையும் இல்லை. அந்த புளி இதில் இருக்கிற சைடு எஃபெக்ட்லாம் வர விடாமல் நம்மளை பாதுகாக்கும். இப்போ இந்த எண்ணெயை நல்லா ஆற வச்சு வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணுறப்ப தலைவலி, வாந்தி, மயக்கம் இந்த மாதிரி எந்தவித சைடு எஃபெக்ட்டும் வராது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.